வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். தோலை நல்லா சீவிக்கிட்டு இதர் இப்படியே நறுக்கலாம். நான் இந்த மாதிரியும் நறுக்குவேன், அப்படி இல்லைன்னா இப்படியே நறுக்குவேன். ஸோ எந்த இதில் உங்களுக்கு வேணுமோ இவ்வளோ சைஸில் நறுக்கிக்கணும், இவ்வளோ திக். ஸோ இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 2 சின்ன வாழைக்காய். ஸோ இப்படி நிறையா வாழைக்காய் வேணும் அப்படின்னா இந்த சைஸில் இப்படி கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ வந்து பாத்திரத்தை ஆன் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். நல்லா கடுகு பொரிய போகுது. இப்போ நான் வந்து வாழைக்காவை போட போகிறேன். கிளறி விட்டுட்டு உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் எகைன் கிளறி ஊற்றிக்கணும். நம்ம இது வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கணும். இதுக்கு பேர் வறுவல் தான், ஆனால் நான் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்ய மாட்டேன். தண்ணியும் ஊற்ற மாட்டேன். ஸோ இதை நல்லா ஒரு தடவை கிளறிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து கிளறிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சுது. வாழைக்காய் டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். கிளறி விட்டுட்டு இது நல்லா சிம்மில் வச்சுட்டு, இது வந்து சாம்பார் தூள். இது வந்து சில்லி பவுடர் கிடையாது, இது வந்து சாம்பார் தூள். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 வாழைக்காய் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப காரம்லாம் இருக்காது. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் லேசாக படுற அளவுக்கு இப்படி வச்சுட்டு திரும்பி மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உள்ளதெல்லாம் அப்படியே நம்ம வந்து சுரண்டி விட்டுருணும். அப்போ தான் வந்துட்டு அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாம் வெந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டேன் கீழே. ஸோ இப்போ பார்க்கலாம் திரும்பியும். ஸோ இப்படி தான் இருக்கும். திரும்பி எல்லாம் சுரண்டி விட்டோம்னா அதெல்லாம் மோர் சாத்துக்கு நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு எனக்கு இதெல்லாம் இதுதான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது மூடி வைக்காமல் இப்படி பரப்பி அப்படியே திறந்தே வச்சுருந்தோம்னா இதெல்லாம் நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் டன். தேங்க்யூ.